நீண்டு நெடிந்திருக்கிற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறதே, இதை பராசக்தியின் வடிவமாக பார்த்தவர்கள் தான் நமது முன்னோர்கள், ஆன்மீக மகான்கள், ஐயா ராமகோபாலன் போன்ற மகத்தான துறவிகள். இவங்கெல்லாம் இது பராசக்தியின் வடிவமாகத்தான் பார்த்திருக்கிறாங்க. சக்தி தேவி அவரது உடல் பிண்டமாக பல இடங்கள்ல போய் 54 இடங்கள்ல சக்தி ஸ்தலமாக மாறி இருக்கிறது. ஜோதிர்லிங்கங்கள் 12 இடங்கள்ல இருக்கிறது. திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏதோ கற்பனை இல்லை. நம் வாழ்க்கை காலத்தில் நாம் வாழ்ந்து பார்த்திருக்கிற உண்மை, முழு உண்மை. இதெல்லாம் நாம் பார்க்கணும். இந்த நாடு இயல்பாகவே ஒன்று. நீங்க கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா இப்பயும் கூட அந்த கோடாங்கெல்லாம் அடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இப்ப எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க ஒரு விழா நடத்தணும்னு சொன்னா கூட நாங்களா நடத்திடக்கூடாது. ஒரு குறி கேட்கணும். நாங்க கோடாங்கிட்ட போய் கடவுள் உத்தரவு கொடுக்குறான்னு அர்த்தம். கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் அனுமதிச்சாதான் அதை செய்ய முடியும். அந்த மாதிரி கோடாங்கெல்லாம் அடிச்சு பார்ப்பாங்க. பல விஷயங்களுக்கு கோடாங்கி அடிப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க அத்தனை கோடாங்கி அடிக்கிறவனு சொல்ற வார்த்தை, உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கங்கை இருக்குமா. கேட்டிருக்கீங்களா நீங்க? நான் சிறு வயதுல கேட்கிறப்ப என்ன கங்கை இருக்கு, கங்கை உத்தரப்பிரதேசல இருக்குன்னு தான் ஜாகிரபி வாத்தியார் சொல்லி விட்டுருக்கிறார். வீட்டுக்கு பக்கத்துல கங்கை இருக்குன்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, நீரெல்லாம் கங்கை, நிலம் எல்லாம் காசி. இதுதாங்க இந்துத்துவம். இந்த பண்பாடு, தண்ணீரை கங்கையாக பார்ப்பது நமது பண்பாடு. இதுல எங்க தமிழ் தேசியம் எங்கே வந்தது? இப்போ ஒரு புதிய திராவிட மாடல் என்பது ஒரு புதிய சவால் சொன்னா, தமிழ் தேசியங்கிறது ஒரு புதிய சவால். இவற்றையெல்லாம் அடித்து ஒடுக்குகிற வல்லமை வாய்ந்த ஒரே சித்தாந்தம் தமிழகம் என்றென்றும் தேசியத்தின் பக்கம்தான். இது தேசியம்தான் நமது உயிர் மூச்சு. அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் உயிரை விடவும் தயாராக இருப்போம் என்பதுதான். எதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செக்குலரிசம். அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன், ஐ ஆம் ஏ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். எப்படி பாருங்க, ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது? இதுதான் டி இந்துவைசேஷன் பேர். ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம், இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும். டி இந்துவைசேஷன்ல அடிப்படை அதுதான், சர்ச்சைக்குரிய அப்படின்னு நான் மாத்திட்டோம். சில ஊர்ல நிலம் இருக்கும், நம்ம 10 ஏக்கர் வச்சிருக்கோம், 5 ஏக்கர் வச்சிருக்கோம், நம்ம நிலம், அப்பா நிலம், தாத்தா காலத்துல வந்த நிலம், பூர்வீக நிலம், அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம். அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒன்று தயார் பண்ணிடுவான். பொய்யா ஒரு பத்திரம் கிரயம் பண்ண மாதிரி ஒன்று தயார் பண்ணிடுவான். அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது, ஸ்க்ரூட்டினில போயிடும் தெரியும். ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது. இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது. யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது. அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு, கிரயம் ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு. ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு. அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ, எதெல்லாம் தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரும். சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம ஜென்ம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய? ராமன் பிறந்ததுல என்ன சர்ச்சை இருக்கு? அங்கே கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு? சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா? பாரத் மாதா கி ஜெயன்றா சர்ச்சைக்குரியதா? இதெல்லாம் சர்ச்சைக்குரியது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னரா மாறி சர்ச்சைக்குரியது. இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சைவ அறநிலையத்துறை, வைணவ அறநிலையத்துறை. ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார், இந்து ஆதி திராவிடர்னு போட்டுக்கிறார். அவர் இந்துன்னு போட்டதுனாலதான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது. அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில அவருக்கு இடம் இல்லை. அவர் எப்படி மாத்துவாரு? சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா, வைணவன் மாத்துவாரா? அப்ப எனிதிங் ஹிந்து இட் மஸ்ட் பி டி இந்துவைஸ்ட். இது ஒரு பெரிய கேம் பிளான். இதனால என்ன ஆகும்? இப்ப நீங்க பாருங்க, இந்து பெண்கள்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பார்க்கிறோம். வருஷம் ஆக ஆக நாளாக ஆக அவங்க பொட்டு வைக்கிறதே குறைஞ்சிருச்சு. அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கே கண்டுபிடி பார்க்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க. தூண்டு பொட்டு தேடி உத்து பார்த்து கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு வச்சது தெரியாது. நமக்கு வயசாயிட்டா, அவங்களுக்கு இல்ல. என்னம்மா இப்படி இல்ல அங்கிள், இப்ப இதுதான் ஃபேஷன். ஆனா முஸ்லீம் பெண்கள்லாம் பாருங்க பரதாலாம் போட்டுக்கிட்டு
அந்த மத அடையாளங்களோட வருவாங்க. அது சரியா தவறான்ற விவாதத்துக்குள்ள நான் போல. எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது, இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. ஹிஜாப் அணிகிறதை பற்றி எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி இங்க உருவாச்சு பாருங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனாலே அதை மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டி இந்துவைசேஷன். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனால இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்துக்கள்ல இருந்து யாராவது மதம் மாறி போயிட்டா கேட்க மாட்டாங்க. நான் அரசியல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திப்போம். அந்த பொண்ணு முஸ்லீமா இருக்கும், பையன் இந்துவா இருப்பான், லவ் வந்துடும். நீங்க அப்படிலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. நீங்க என்ன வேணா நான் சவால் விடுறேன், யாராவது பண்ணி வச்சிருந்தா. கொஞ்சம் படிச்ச இடங்கள்ல அப்படி வித்தியாசமா நடக்கலாம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல. நான் சொல்ற சாதாரண இடங்கள், அதுவே இந்து பொண்ணா இருக்கும், பையன் முஸ்லீமா இருப்பான், ரொம்ப சுலபமா கல்யாணம் நடக்கும். பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும். பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மதம் மாறிடும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடறதுக்கு பதிலாக கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடுவான். வியாதி போகுதோ இல்லையா, மதம் முதல்ல போயிடும். இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும். சாஃப்ட் டார்கெட் யாருன்னா இந்துக்கள் தான். இந்த டி இந்துவைசேஷன் எப்படி சமம்? இன்னைக்கு ராஜராஜ சோழன் இந்து இல்லைங்கிறான், வள்ளல் பெருமான் இந்து இல்லைங்கிறான். வள்ளலாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த படம் பாத்தீங்களா? விபூதி கிடையாது, குங்குமம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க வடலூர்ல போனீங்கன்னா பிரசாதமே விபூதி பிரசாதம் தான். இலங்கையில் இருக்கிற திருவள்ளுவர் நல்லா பட்டப்பட்டையா போட்டு விபூதி அடிச்சு உட்கார்ந்துருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளுவர் செக்குலர் திருவள்ளுவர், ஒரு தாடி மாத்திரம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறார். காரணம் என்ன? வள்ளுவர் இந்து இல்லையா? வள்ளுவர் இந்து இல்லைங்கிறனாலே அவர் கிறிஸ்தவர்கிறான், ஒருத்தர் சமண மதத்தை சார்ந்தவர்கிறான், ஒருத்தர் முஸ்லீமா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறான். இப்படி எல்லோருமே இந்து அடையாளங்களை மறுக்கிறது. விவேகானந்தரை கூட இன்னும் பாருங்க, ஒரு காலத்துல இந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் வரும், சொல்லியாச்சு. ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அவரை இந்து இல்லைங்கிறான். நாராயண குரு மகத்தான மகான் நம் வாழ்க்கை காலத்துல, நமது நூற்றாண்டுல, அவரை இந்து இல்லைங்கிறான். அப்ப யாருடா இந்துன்னா? இந்துன்னே ஒரு மதமே இருந்ததில்லை அப்படிங்க. அப்ப இந்து என்கிற ஒரு மதம் வரலாற்றில் இருந்ததில்லை, இந்து என்கிற பேர் இருந்ததில்லை. அதனால ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னா இந்தியன்கிற பேர் கூட தான் வரலாற்றில் இருந்ததில்லை. அப்ப ராஜராஜ சோழன் இந்தியனே இல்லை. தமிழன்கிற பேர் கூட தான் வரலாற்றில் எப்போதுமே இருந்ததில்லை. எல்லாம் மதராசின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். தமிழன் சொன்னது இப்பதான். அப்ப ராஜராஜ சோழன் தமிழனும் இல்லை. இப்ப ராஜராஜ சோழன் இங்க நிக்க வச்சு நம்ம கேள்வி கேட்ட வச்சு, இங்க பாரு நீயே மிஸ்டர் ராஜராஜன், நீங்க தமிழனும் கிடையாது, நீ இந்துவும் கிடையாது, நீ இந்தியனும் கிடையாதுன்னு சொன்னா அவன் என்னையா செய்வான்? எங்கே போவான்? நீ மூணுமே கிடையாது, உன் ஐடென்டிட்டி என்னன்னு தெளிவா சொல்லுனா என்ன செய்வான்? அதே நிலை எல்லாருக்கும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. வரலாற்றில் தமிழ்நாடு இந்தியா என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு என்று ஒன்று இருந்ததா எப்போதாவது? தமிழ்நாடு இல்லை. சுப்பிரமணிய பாரதி பாடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற வார்த்தையே தமிழ் சமூகத்துக்கு அறிமுகம் பண்ணி வைத்தது சுப்பிரமணிய பாரதி. கலைஞருக்கு பேனா வச்சா எய்ம்ஸ் கிடைச்சிருமா, சோறு கிடைச்சிருமா, கல்வி கிடைச்சிருமா? மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து வந்து கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டீங்க, தமிழ்நாடு மக்களுக்கு 8 கோடி பேர் சோறு கிடைச்சிருக்குமா? கலைஞர் நாணயம் போட்டா சோறு கிடைச்சிருமா? கிடைச்சிருமா சார்? ஊருக்கு தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சிருக்கோம், பெருமையோட ஒரு தமிழோட நான் சொல்றேன். பட் தமிழ் வாழ்கன்னு எழுதுனா சோறு வந்துருமா பிளேட்டுக்கு? எனக்கு பெருமை தமிழ் வாழ்கன்னு சொல்றது. அது சொன்னா சோறு வந்துருமா? உணவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. உணவுக்கு உணர்வுக்கு வித்தியாசம் தெரியல. சோறு வந்துருமான்னு கேட்கிறார் திருமாவளவன். இப்படியா ஒரு சமுதாயத்தை கூட்டத்தை தயார் பண்றார் அவரு? சமுதாயத்துக்காக ஒரு பணி செய்யறதெல்லாம் வெறும் சோறுக்காகவா, சுயமரியாதைக்காக பணி செய்யறார் அவர்? திருமாவளவன் அவர்கள் பணி செய்வது தமிழ் சமூகத்திற்கு சோறிடவா, சுயமரியாதை இடவா? இதெல்லாம் சுயமரியாதைங்க, உணர்வு. கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது உணர்வு. அந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமானது என்பது உணர்வு. 2000 வருஷமா முருகனுக்கு சொந்தமான மலை என்பது உணர்வு. இதுல உணவுக்கா முக்கியத்துவம் இருக்க? உணவு வேற, உணர்வு வேற. ஒரு அரசாங்கம் தான் உணவளிக்கணும், வெல்ஃபேர் ஸ்டேட், நலத்திட்ட அரசு. உணர்வூட்டுறது சமூகங்கள், இயக்கங்கள், சித்தாந்தங்கள்ல உணர்வூட்டும். அதைத்தான் நாங்க செய்யறோம். இப்ப நீங்க செஞ்சதுல எல்லாம் எல்லாரும் சோறு போட்டுருச்சா? எல்லா இடத்துலயும் கலைஞருக்கு செலவு வைக்கிறீங்க, அதெல்லாம் தமிழனுக்கு சோறு வந்துருமா? எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் பெரியார் பேருந்து பேர் வைக்கிறீங்க, தமிழனுக்கு சோறு வந்துருமா? பேர் மாத்திரம் சோறு வந்துருமா?
5 ஆண்டுகள்ல எத்தனை நாள் இருக்கு? 1825 நாள். அப்ப நான் 37,000 1825 வகுத்து பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வந்திருக்கு. 20 ரூபாய். 1825 நாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்ததாக கணக்கு தான். 1825 நாள் 37,000. ஆனா எவ்வளவு கடன் ஏற்றிருக்காங்க? 2,10,000 ரூபாய் ரேஷன் கார்டின் மீது இருந்தது. 4,82,000 ஏற்றிருக்கிறாங்க. எவ்வளவு ஏற்றிருக்கிறாங்க ஐயா? 2,72,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டின் மீது கடனை ஏற்றிருக்கிறாங்க. கொடுத்தது 37,000, ஏத்தன கடன் 2,72,000, கொடுத்தது 20 ரூபாய், எடுத்தது 150 ரூபாய். இத வந்து திராவிட மாடல் அரசு சொல்றதுங்களா, பிராடு மாடல் அரசு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 1825 நாள்ல 20 ரூபாய் கொடுத்து விட்டு மொத்த கடனை 2,72,000 உயர்த்தி, அந்த 2,72,000 அதே 1825 போட்டா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்க ஐயா. 150 ரூபாய் தினமும் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை ஏற்றி கொடுத்தது 20. அப்ப 130 ரூபாய் உங்ககிட்ட இருந்து அட்டையை போட்டிருக்காங்க. அதனால்தான் இதை பிராடு மாடல் அரசு என்று சொன்னால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். அதனால எந்த விதமான மாயாஜாலத்துக்கு நீங்க நம்பிடாதீங்க. எப்பவுமே இத வந்து சைக்காலஜில சொல்லுவாங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். 5வது வருஷத்துல கடைசி வாரத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா நாம் அந்த 4.5 வருஷத்தினுடைய துன்பங்களை மறந்துடும். இந்த முறை அது போல் நடக்கக்கூடாது. அரசவை பொறுத்தவரை வீர வசனங்கள் மாற்றத்தை கொடுக்காது. கட்டமைப்பு, அனுபவம், கீழே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மக்கள் தொடர்பு, மக்களுடைய பிரச்சனையை ஆழ்ந்து புரிந்திருக்கக்கூடிய அனுபவம், அவர்கள் இருக்கும் பொழுது உண்மையான மாற்றம் வரும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை 234 தொகுதியிலையும் நான் வேட்பாளரை போடுறேன். பெரிய விஷயம், பெரிய விஷயம். அது 117 ஆண்கள், 117 பெண்கள், பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த தேர்தல் என்பது ரிஸ்க் எடுப்பதற்கான தேர்தல் இல்லைங்க. 10,62,000 கோடி ரூபாய் கடன். 5 ஆண்டு தப்பு பண்ணினாங்க ஐயா, தமிழ்நாடு முடிச்சிடும். ஆனால் இந்த தேர்தல் விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்கிறேன், 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க, அவர்களையும் மதிக்கின்றேன். ஆனால் இது அவர்களுக்கான தேர்தலான யோசிங்க. அதனால இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான எல்லா வாக்கும் மொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சிந்தாம சிதறாம வரணுங்க. 4 முனை போட்டி இருக்கட்டும், ஆனா இவிஎம் மிஷனுக்குள்ள செல்லும் பொழுது அது 2 முனை போட்டியாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. பட்டனை அமுத்தும் பொழுது அது ஒரே ஒரு முனை போட்டியாக மட்டும் நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் பெரிய நம்பிக்கை. ஏப்ரல் நமக்கு தேர்தல் வந்தாலும் கூட நமக்கு ஏப்ரல் கடைசியில மே முதல் வாரத்துல அந்த வாக்கை எண்ணும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் நீங்கள் வெற்றி பெற செய்து அவர்களை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்பணும். நிரந்தரமான ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகின்றேன். காரணம், மோடி அவர்கள் இன்னைக்கு பாருங்க, கடைசியாக இதை சொல்லிடுங்க ஐயா, ஒரு ஏஐ சம்மிட் நடக்குதுங்க ஐயா டெல்லியில, செயற்கை நுண்ணறிவு சம்மிட். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும், பிரான்சினுடைய அதிபர், பிரேசிலினுடைய அதிபர், அத்தனை பேர் இருக்கிறாங்க. நேற்று டிக்ளரேஷன் கையெழுத்து போடுறாங்க ஐயா, 4வது நாள் 86 நாடுகள் அது கையெழுத்து போடுறாங்க. 2 அமைப்புகள் கையெழுத்து போடுறாங்க. நம்முடைய நாடு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஏஐ விஷயத்தை அத்தனை நாடுகள் ஒத்துக்கிறாங்க. அமெரிக்கா ஒத்துக்கிறாங்க, சைனா ஒத்துக்கிறாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசுறாரு, இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு ஏஐ சம்மிட்டே நடத்த தெரியல அப்படின்னு. நீங்க பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய டெல்லியில, புதுடெல்லியில பிரதமருடைய தலைமையில, பிரதமர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புல உலக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இதை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவை செயற்கை நுண்ணறிவு அடுத்த 10 வருஷம் இதுதானங்க. அதுல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, இளைஞர்களுடைய செயல்திறனுக்காக கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா நள்ளிரவுல 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக் போடுற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏஐ சம்மிட்டை நடத்த தெரியல. அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சமீபத்தில் பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, ஐயா தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர்கள் சிறப்பு பட்டியல் திருத்த நடக்குது அப்படின்னு. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னே தெரியல, எஸ்ஐஆருக்கு அர்த்தமே தெரியல. ஆனாலும் ஒரு நிமிஷம் இன்டர்வியூ பேசுறார். எஸ்ஐஆர் என்பதற்கு, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு அர்த்தம் தெரியாத உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு நடத்திருக்கக்கூடிய சங்கி மங்கிக்கு வந்து எப்படி ஒரு ஏஐ சம்மிட் நடத்த தெரியவில்லை என்று. அதனால நீங்க நல்லா கவனிங்க ஐயா, ஒரு படிப்புக்கு மரியாதை கொடுங்க, எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்களோ அதற்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்காக பணி செய்யக்கூடிய தலைவர்களுக்கு மரியாதை கொடுங்க.
இதையெல்லாம் கொடுத்து வீதி வீதியாக நாம பிரச்சாரம் பண்ண நம்ம தொண்டர்கள் பெரும் அளவில் இருக்கிறீங்க. இனி நம்முடைய கடமை, எடப்பாடி அண்ணன் 189 தொகுதி போயிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் அண்ணா அவர்கள் 39 மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். மோடி அவர்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க. 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி அவங்களும் 3 முறை வர்றாங்க. எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க. நம்ம வேலை வீடு வீடாக ஏறி இறங்குவது நம்முடைய கடமை. அடுத்த 50 நாள் தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை ஒருத்தட்டையும் போய் சொல்லணும். எதற்கு மாற்றம் வேண்டும், எதற்கு சிந்தாம சிதறாம அந்த வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், எதற்கு நம்முடைய பெரும் தலைவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து இங்கே நாம வாக்களிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம சொல்லணுங்க ஐயா. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு நான் வரணும். நம்முடைய தலைவர்கள் பேசுவதை நம்ம கேட்கணும். மேடையில் நமக்கு இடமில்லை, நாம் கீழே தொண்டர்களாக இருந்தாலும் கூட எல்லோரும் தொண்டர்களாக ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு அற்புதமான தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பூத் அளவில் நாம் எல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நிச்சயமாக நாளை நம்முடையதுதான், மாற்றம் நம்முடையதுதான், வருகின்ற தேர்தல் நம்முடையதுதான், ஆட்சியும் நம்முடையதுதான். நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு எல்லா தகுதியும் பெற்றிருக்கின்றார். அவர் பின்னால் நிற்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இந்த நேரத்தில் நமக்கு இருக்கு. காரணம், தனித்தனியாக ஓட்டு போட்டாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரை யார் முதலமைச்சர் யார் பிரதமர் என்று பார்த்து ஓட்டு போடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு. தனித்தனியாக தான் ஓட்டு போடுவோம், எம்எல்ஏ ஓட்டு போடுவோம். இருந்தும் யார் பிரதமராக வருவார்கள், யார் முதலமைச்சராக வருவார்கள் என்று. அதனால் யார் முதலமைச்சராக வருவார்கள் என்கின்ற பார்வையை நமக்கு இருக்கணும். யார் நம்முடைய தொகுதியில எம்எல்ஏக்களாக வருவார்கள் என்கின்ற பார்வை இருக்கணும். அதனால எம்எல்ஏக்களாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் வரணும். நம்முடைய முதல்வராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலில் வரணும்.